வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தா நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு போயிட்டு திருப்பி ஒரு ஃபால் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். ஆனால் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டு ஈவனாகவே இல்லை, அது ஒரு டைப்பாக இருக்குது, இது ஒரு டைப்பாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், இல்லைனா சைட்வேஸ் செட்டப் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதையும் பிரேக் பண்ணல, மேலேயும் பிரேக் பண்ணல. ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை, ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து கடைசி நேரத்தில் அதாவது 3 மணிக்கு பிறகு ஒரு சின்ன ஃபால் இருந்துச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோன் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதில் வந்து சப்போர்ட் எடுத்தால் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபால் ஆக வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதை தாண்டினா தான் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும், அப்படின்னா ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும், இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸ் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுவுமே சைட்வேஸ் இருந்து கடைசி 3 மணிக்கு பிறகு தான் மார்க்கெட்டில் இதுலேயுமே ஒரு ஃபால் இருந்துச்சு. அதுவும் ஒரு பெரிய ஃபால் கிடையாது. இந்த இடத்துல சைட்வேஸ்லேருந்து ஒரு ஃபால் இருந்துச்சு ஒழிஞ்சு நம்ம எதிர்பார்த்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்து வரவே இல்லை. அதாவது இந்த இடத்துல சப்போர்ட் சொல்லியிருந்தோம், இங்கேருந்து அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லிட்டு அங்கேயும் வரல. மார்க்கெட் மட்டும் கேப் அப் கொடுத்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இந்த இடத்துல பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த இடத்த விட்டு மார்க்கெட் வந்து இந்த இடம் தொட்டால் இறங்க தான் வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அது கீழே வந்து சப்போர்ட்டில் வந்தால் தான் அப்சைடு போக வாய்ப்பு. ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் போயிட்டுனா மார்க்கெட் வந்து ஃபால் ஆக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லைனா சைட்வேஸ் சொல்லியிருந்தோம். இந்த சைட்வேஸ் செட்டப்பில் இருந்து கடைசி நேரத்தில் மட்டும் ஒரு சின்ன ஃபால், இதுவும் நம்ம சொன்னபடி தான் நடந்துருந்துச்சு. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். அப்புறம் சென்செக்ஸ் வச்சுருக்கோம். இதுலேயே நம்ம தான் சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை பிரேக் பண்ணுறான்னா ஒரு அப்சைடு போய்ட்டு ஒரு ஃபால் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஸ்ட்ராங்கான, இது பிரேக் பண்ணாங்கன்னா மேலே போய்ட்டு கீழே வர வாய்ப்பு இருக்கும், இல்லைனா சைட்வேஸில் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல் சைட்வேஸில் தான் இந்த சென்செக்ஸும் முடிஞ்சிருந்துச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு என்னென்னா, இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லோவை பிரேக் பண்ணால் ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் தான், இதை தான் சொல்லியிருந்தோம். சைட்வேஸ் போட்டு இந்த மாதிரி கேண்டில் தான் போட வாய்ப்புங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும், லோவை பிரேக் பண்ண ஒரு பெரிய ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 22,613 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 22,668, அதுக்கடுத்து 22,720 இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் போட்டிருக்கோம். சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 22,508 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 22,404ங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்ட் பார்த்தோம்னா 22,198. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது தான் இன்றைக்கும் ஸ்ட்ராங்கான செட்டப்பாக இருக்கும். அந்த மாதிரி செட்டப்பில் தான் கேண்டில் முடிஞ்சிருக்காங்க, ஸ்பின்னிங் டாப் கேண்டில் தான் முடிச்சிருக்காங்க. இதைப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் புல்லிஸ் ஃபுல்லாக போயிருமான்னு பார்த்தா செல்லான் ரைஸ். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேப் ஃபில்லிங் போய்ட்டு திருப்பி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம், அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. ஆனால் ஒருவேளை இந்த 22,508 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இந்த டேவோட பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த 22,404 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா தான் இப்போதைக்கு. அதனால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இந்த 400 பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்டு தான் அதுக்கப்புறம் 200 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடங்கிறது ஸ்ட்ராங்கான செட்டப்பாக இருக்கும். அந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. அதுக்கடையில் இன்னொரு செட்டப் இருக்குது. இதில் இது பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து இந்த சின்ன ஹை, இந்த ஹையை பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த இடத்த பிரேக் பண்ணாலே ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் போய்ட்டு திருப்பி ஃபால் இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்த பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சு போய்ட்டு ஒரு ஃபால் இருக்கும், இது வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதான் இந்த இடத்த பிரேக் பண்ண, சாரி மாற்றி போடுவோம், இப்படி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்சைட் கேண்டில் தான் இருக்கிற வாய்ப்பு, இதுக்குள்ளே இருக்கிறது தான் வாய்ப்பு. இதில் எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபால் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபால் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு அப்சைடு போகிறதுக்கான இது எடுத்துரும். இந்த சப்போர்ட்டை தட்டால் மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தாலும் ஸ்ட்ராங்கான இடம் ஒரு வகையில். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் கூட போயிட்டு திருப்பி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அது. எப்போ மார்க்கெட் வந்து நம்ம அப்சைடு செட்டப்பில் போடலாம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 23,000ங்கிற ரேஞ்சை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் வந்து நம்ம வந்து கால் சைடுக்கான, அதாவது மார்க்கெட் புல்லிஸ் சென்டிமெண்ட் வந்து இந்த இடத்த தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் வரும். அது வரைக்கும் மார்க்கெட் செல்லான் ரைஸ் தான் இருக்கும். இதில் நாளைக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன அப்சைடு மூவ்மெண்ட்ஸ் இது வரைக்கும் இருக்கிறதுக்கான
வாய்ப்பு அதிகம். அப்படி இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியலன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை சைடுவேஸ் இருக்கும். அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா டே கேண்டில் பொறுத்தளவுக்கு ஹையை பிரேக் பண்ணால் அப் சைடு, லோவை பிரேக் பண்ணால் ஃபால் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபால் வந்து இது வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதையும் பிரேக் பண்ணியால் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட அதுவும் இன்வெர்டர் ஹேமர் ஸ்டைலில் ஒரு டோஜி தான் போட்டுருக்காங்க. இதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டே கேண்டில் பார்த்து எந்த அளவுக்கு போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனை தொடுற வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அது தொட்டதுனால தான் இந்த மார்க்கெட் இந்த ஃபால். இப்போ பார்த்தோம்னா இந்த லோவை பிரேக் பண்ணாமல் ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் அப்சைடு வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இந்த லோவுக்கும் ஹை கேண்டில் இன்னொரு சின்ன கேண்டில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு புள்ளி சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. நிஃப்டி தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அப்படி பார்க்கும்போது நாளைக்கும் ஒரு சைடுவேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி போனால் ஹை தான் 48,972. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 49,150. அடுத்து 49,394. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 48,534 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 48,281. அதுக்கடுத்து 47,844. ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சப்போர்ட் எடுத்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடங்கள் நோ ட்ரேடிங் ஒன்று வந்துடும். அதனால் இது வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் இந்த இடங்கிறது இது தாண்டி ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்த பிரேக் பண்ணுறது வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த இடத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நோ ட்ரேடிங் வரும். இது வந்து பையரா செல்லரா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம செட்டப் வந்துடும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை உடைக்கிறாங்க அப்படின்னா செகண்ட் சப்போர்ட்டும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டு தான். நம்ம நிஃப்டியில் அந்த மெசேஜில் சொல்லியிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்சைடு தான் போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இதில் வந்துருச்சு போணுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்குன்னு கூட எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணாங்கன்னா செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்த பிரேக் பண்ணால் ஒரு ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு இடையில வச்சு மறுபடியும் ஸ்பின்னிங் டாப்போ அந்தமாதிரி கேண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போயே பார்த்தோம்னா 15 மினிட்ஸில் பார்த்தோம்னா இந்த ஸ்பின்னிங் டாப் செட்டப்பே கிடையாது. ஆனால் இவங்க டே கேண்டில் போய் அதாவது இதில் வந்து க்ளோசிங் வந்து 48,640 க்ளோஸ் ஆகிருக்கு. இதே டே கேண்டில் வச்சோம்னா வேறு க்ளோசிங் இருக்குது. இதில் க்ளோசிங் பார்த்திங்கன்னா 48,743 கொடுத்து டோஜியாக முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் முடிஞ்சது வந்து இந்த இடத்துல. அப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பார்த்தா அப்சைடுக்கான செட்டப் தான் தெரியுது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் மார்க்கெட் வந்து அப்சைடு தான் இருக்க மாதிரி இருக்குது. இல்லைனா சைடுவேஸ் இருக்கும். அந்த மாதிரி செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எழுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் சென்செக்ஸ் பார்த்தோம்னா இது கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நிஃப்டி மட்டும் தான் வீக்காக முடிஞ்ச மாதிரி முடிச்சிருக்காங்க. சென்செக்ஸும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக செட்டப்பில் தான் இருக்குது. பார்த்தோம்னா இந்த ஒரு ஸ்பின்னிங் டாப் இந்த ஹையை பிரேக் பண்ணால் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். லோவை பிரேக் பண்ணால் அடுத்தது ஃபால் இருக்கும். அந்த மாதிரி செட்டப்பில் தான் டே கேண்டிலும் இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு புள்ளி சென்டிமெண்ட்டில் தான் கிட்டத்தட்ட இருக்குது. ஆனால் நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 74,686 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 74,834 இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 74,907 அந்தமாரி போட்டிருக்கோம். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 74,520 அப்படிங்கிறது இன்றைக்கி போன லோ. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 74,387 அப்படிங்கிற செகண்ட் சப்போர்ட்டாக. தேர்டு பார்த்தீங்கன்னா 73,994, அதாவது 74,000ங்கிறது அந்த ரவுண்ட் ஃபிகரில் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் இதுக்கு இருந்தாலும் நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துக்கு வந்தோன்னா இந்த டபுள் டாப் ஏரியா இது வந்து செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துல வந்து தொட்டுட்டு ஒரு செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த செட்டப்பை கொஞ்சம் மாற்றி வேறு மாதிரி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த இடம் போயிட்டு ஒரு செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எப்போ இந்த இடத்த விட்டுட்டு இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறதா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா ப்ளஸ் அதுக்கு மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடத்த தாண்டும் போது 74,907 தாண்டும் போது மார்க்கெட்டில் ஒரு அப்சைடு வாய்ப்பு இருக்கும். அதுபோல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னாலும் செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு தான். இதுலேருந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம மறுபடியும் ஃபால் எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ ஃபால் ஆகிற மாதிரியும் செட்டப்லையும் இல்லை, அப்சைடு போகிற செட்டப்லையும் இல்லை. அப்சைடு அதாவது ஃபால் ஆகிற செட்டப் பெருசாக இல்லை. ஆனால் அதே சமயம் அப்சைடு போனீங்கன்னா நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ணி போயிருமான்னு பார்த்தா அந்தமாரி இல்லை. இப்போ நம்ம கொடுத்துருக்க செட்டப் எல்லாமே நம்ம சொன்னதுக்கு எதுக்குமே இல்லாமல் ஆப்போசிட்டாக வெரி புல்லிஸாக போனால் மட்டும்தான் மார்க்கெட்டில் அடுத்து நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம்.
அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்செல்லாம் போனால் செல்லிங் தான் வரும். அதே சமயம் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டின பட்சத்தில் மார்க்கெட்டில் க்ளோசிங் நாளைக்கு வந்து இதுக்கு மேலே க்ளோசிங் வச்சாங்கன்னா அடுத்தது நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு கிளியரான புல்லிஸை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரணும். கிட்டத்தட்ட 76க்கு மேலே வந்தால் தான் புல்லிஸ் செட்டப்புக்குள்ளே மாறலாம். அது வரைக்கும் வந்து செல்லான் ரைஸ் செட்டப்பில் தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இப்போ வரைக்குமே தெரியல. வந்து கண்ட்ரோல் தான் பண்ணுறாங்க மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.